எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் மேல ராக்கெட் விட்டு அப்படியே வெடிச்சு செதறிட்டான். 317 பாயிண்ட் மேல ஏறி இப்ப நிஃப்டி 24,169ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம்? எதுக்காக மார்க்கெட் இப்படி மேல் நோக்கி வந்துட்டு இருக்கான்னா 3 காரணங்கள் இருக்கு. முதல்ல இந்த உலக மார்க்கெட்டுகள் எடுத்து பார்க்கும்போது நம்மளை யாருமே கெடுத்து விடுற மாதிரி இல்லை, மிக்சடா தான் இருக்கு. பிளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி மிக்சடா தான் இருக்கு. எந்த மார்க்கெட்டுமே நம்மளை கெடுத்து விடுற மாதிரி இல்லை. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம், மிகப்பெரிய பேங்குகள், ஜாம்பவான்கள், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ரிசல்ட் மார்க்கெட்டுக்கு உதவி தான் பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக மார்க்கெட் மேல் நோக்கி வர உதவி செஞ்சிருக்கு. எல்லாத்தையும் விட யாருங்க இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு ரொம்பவுமே அன்பாகவும் மரியாதையாகவும் கேட்குற மாதிரி கடந்த சில நாட்களாக எஃப்ஐஎஸ்னுடைய பணம் என்பது நம்முடைய இந்திய பங்கு சந்தைக்கு வந்திருக்கு. அவன் எதை பார்த்து பயந்தான்னு தெரியல, ட்ரம்புக்கு எது பார்த்து பயந்துட்டானா என்ன பண்ணான்னு தெரியல. திடீர்னு நம்முடைய பங்கு சந்தைகள் மேல் காதல் வயப்பட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த 4 நாட்களும் தொடர்ந்து மார்க்கெட் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இது மட்டும் தொடர்ந்து இன்னொரு 10 நாளைக்கு மட்டும் எஃப்ஐஎஸ் பணம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவன் செஞ்ச தவற அவனே சரி செய்யறது மட்டும் இல்லாமல் பல பேர் தங்களுடைய தவறுகளை திருத்திக்குவாங்க. யாரெல்லாம் போய் உச்சாணி கும்பலை வாங்கி மாட்டி பாவம் ரொம்பவுமே மனம் வருத்தமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வாங்கின விலைக்கு மேலே வரும்பொழுது அதை எல்லாத்தையும் விற்று விட்டுட்டு இனிமேலாவது கரெக்டாக போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும், நல்ல நல்ல பங்குகளை பார்த்து செலக்ட் பண்ணணும்னு பல பேர் தங்களுடைய தவறுகளை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. செய்வீர்களா அந்த மாதிரி எஃப்ஐஐஸ்? நீங்கள் செய்வீர்களா? மார்க்கெட்டை 26,000 கொண்டு வந்து விடுவீங்களா இன்னொரு 10 நாளைக்குள்ளேயாவது அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான், நடக்கலைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 8 மாசமா சும்மா கையை கட்டிக்கோந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அவன் ஏதோ ஒரு 10 நாளாக மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, நம்மளோட ரீட்டைலர்ஸ்னுடைய தலையெழுத்து பார்த்தீங்களா? அதாவது ஒரு பங்கு கீழ் நோக்கி இறங்கும் பொழுதும் அந்த சப்போர்ட்டில் பிடிக்கிறது இல்லை, அதே மாதிரி பங்கு மேல் நோக்கி ஏறும் பொழுதும் சப்போர்ட்டில் பிடிக்கிறது இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் போய் உச்சத்தில் பிடிக்கிறதா நம்ம ஆளுகளுடைய வேலையாக இருக்குது. இப்போ கூட கண்டிப்பாக பல பங்குகள் 0லிருந்து 40% வரைக்கும் மேல் நோக்கி ஏறி இருப்பான். இப்போ தான் எல்லாத்தினுடைய கண்ணுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றியே தெரிய வரும். இவ்வளவு நாள் கீழே படுத்து கிடந்தான், அப்போல்லாம் யாருக்கும் தெரியாது. இறங்கும்போது சரி ஏறும்போது சரி கீழே சப்போர்ட்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் யாரு கண்ணுக்கு தெரியாமல் இனி பங்குகள் பல்வேறு ஸ்மால் கேப், மிட் கேப்பு, மைக்ரோ கேப்பெல்லாம் கீழேருந்து 40% ஏறியிருப்பான். இனிமேல் தான் கண்ணுக்கே தெரியும். அது ஒரு டிசைன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நண்பர்களே, இப்போ சொல்ல போகிற மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் மற்ற எல்லா செய்திகளோடும் இது ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு பயணமாக ஒரு 3 நாள் அப்படின்றது வரப்போறார். நேற்று ஒருத்தர பார்த்தோம், டொயின் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்கள பார்க்க, அவங்க இவங்கள பார்க்க ஏதோ ஒரு நெகோசியேஷன் பேசணும், இந்தியா கூட அவங்களுக்கு எதனையாவது ஒன்று பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை மீடியாக்களில் பேசினாங்கன்னாவே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு தெரியாதில்ல, இப்படித்தான் நம்ம ஆளுகை இந்தியாவில் சில ஃபாரம் நடத்துனாங்க. அப்போ தான் இந்த ரயில்வே துறை ஒருவேளை யூரோப் மார்க்கெட்டுக்கெல்லாம் நம்மளுடைய ரயில்வே துறை யுஏஇ வழியாக போச்சுன்னா ஏதாவது நல்லது நடக்குமோ அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ரயில்வே துறையை பிடிச்சி மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி இந்த மீட்டிங்கில் ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய பங்கு சந்தையில் மிகப்பெரிய முக்கியமான தகவல் என்பது இதுதான். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்லாம் பல பேர் வெடிச்சு செதறிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமாக குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததும் ஒரு காரணம். ஜஸ்ட் டயெல்லாம் இன்னைக்கு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அவன்லாம் இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். எங்கிருந்து ஏறி இருக்கான் அப்படின்னாக்கா தற்போதைய 52 வீக் லோலிருந்து ஏறி இருக்கான். அதாவது சில பங்குகள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் சுமாராக இருந்தாலும் சில பேர்லாம் ஏறுவானுங்க. ஆனால் இந்த பங்கு தன்னுடைய கடின உழைப்பால் அவன் கொடுத்த ரிசல்ட் பாருங்க, 158 கோடின்னு ரிசல்ட் கொடுத்துருக்கான். அது போன வருஷத்தை விடவும் அதிகம், போன குவார்ட்டரை விடவும் அதிகம். ஸோ இந்த பங்கு இன்னைக்கு 10% ஏறினதில் லாஜிக் வைஸ் சில பேர் யோசிச்சு பார்ப்பாங்க, லாஜிக் படி இன்னைக்கு பங்கு சந்தையில் இது ஏறி இருக்கான்னா இன்னைக்கு இவன் ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம் அவன் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட் தான். அதெல்லாத்தையும் விடுங்க, இந்த டாடா எல்க்ஸி பண்ண வேலை பாருங்க, இவன் பண்ணதான் இருக்கிறதுலே சிறப்பான வேலை. 8% இன்னைக்கு இந்த பங்கு என்பது ஏறி இருக்கான். 52 வீக் லோல இருந்து ஏறி இருக்கான். அப்படி இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா லேசாக கும்பா தட்டுன மாதிரி தான் இருக்கும். அதாவது போன வருஷத்தினுடைய ரிசல்ட்டை விடவும்
போன குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் ரொம்ப சுமாரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கான். அப்படி ரிசல்ட் கொடுத்துருந்துமே எஃப்ஐஸ் உள்ள வர்றதுனாலயா என்ன ஏதுன்னெலாம் தெரில. இந்த டாடா எல்க்ஸியை பிடிச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10% தூக்கி 8% தூக்கி விட்டுருக்காங்க. இப்படிதாங்க அந்த காலத்தில் ஒரு இடம் இருந்தது. நீ என்ன வேணாலும் ரிசல்ட் கொடு, எந்த வேணாலும் பண்ணு, நாங்கள் மார்க்கெட்டை ஏற்றி விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தாங்க. அப்படி ஒரு வகையில் இன்னைக்கு இந்த டாடா எல்சி அப்படின்றது ஒரு கும்பா குட்டி மாதிரி ஒரு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி ஒரு ரிசல்ட் இருந்தாலும் அவனை தூக்கி விட்டாங்க. ஆனால் அவனை விடுங்க, அவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கா இன்ஃபோசிஸ் அப்படின்ட்டு. இந்த பங்கு வெளியிட்ட ரிசல்ட் பார்த்துட்டு உலகமே ஆடி போச்சு. அமெரிக்காவில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த ஏடிஆர் கூட நெகட்டிவ்ல தான் இருந்து. ஆனால் நம்மளுக்கு ஒரு லக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் லீவ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறுன்னு 3 நாள் தொடர்ந்து லீவ் வந்ததுனால அந்த நெகட்டிவ் நியூஸ் ஒரு மாதிரி மார்க்கெட்டில் காணாமல் போயிட்டு 3-5% கீழே போவான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாரும் மேலே பாருங்க அப்படின்னு நம்ம மேலே பார்க்குற மாதிரி இன்னைக்கு 3.5% இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஏறி இருக்கிறதா இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு வேலை. இதனால் ஐடி பங்குகள் பலவும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. இதில் எஸ் பேங்க்குக்கு பாருங்க ஒரு சின்ன அதிர்ஷ்டம், அவனுடைய ரிசல்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு அவனுடைய ரிசல்ட்டை கூட செலிப்ரேட் பண்ணி ஒரு 5% ஏற்றி விட்டுருச்சு. நண்பர்களே, இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் ஒன்றும் சாதாரணமான ஆளுகள் இல்லை, அவனுங்களும் வாலட்டிலிட்டியான ஆளுங்க தான். டாடா இன்வெஸ்ட், ஆனந்த்ராஜ், ஐஜிஎல் இவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு வாலட்டிலிட்டி காட்டக்கூடிய ஆட்கள் தான். அவங்களுடைய ரிசல்ட் இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். இடையில ட்ரம்ப் அவர்கள் வாயை க்ளோஸ் பண்ணி மௌன விரதத்தில் இருந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு இப்படி சந்தோஷம் வர்றதுக்கு சாத்தியம். நண்பர்களே, மிகப்பெரிய தகவல். இப்படி ஒரு தகவல் நீங்கள் எந்த ஜில்லாவில் போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது. அதாவது ஏதாவது ஒரு பங்குக்கு சொல்லடிப்படுதுன்னு வச்சிங்களேன், அந்த பங்கு எப்படி மூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்றது பார்க்கறது முக்கியமான ஒரு வேலை ஸ்டாக் மார்க்கெட்டில். இதில் ஒரே ஒருத்தருடைய சொல்லடி மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்லடி. ஏன்னா அந்த பங்குனுடைய எதிர்காலமே அவங்களுடைய சொல்லடியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் அமலாக்கத்துறை ரெய்டு போகுது அல்லது ஐடி துறையிலேருந்து ஏதோ ஒரு நோட்டீஸ், டேக்ஸ் கட்டல நோட்டீஸ் வருது, அப்படி இப்படின்லாம் இருக்குது. அதே மாதிரி போலீஸில் ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, கோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜூப்ளியன்ட் ஃபார்மோவான்னு ஒரு பங்கு, இந்த பங்கு இன்னைக்கு பெருசாக மேல் நோக்கி ஏறி வரல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தற்போதைய நிலைமையில் 6 மந்த் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கில் இந்த கம்பெனியினுடைய சேர்மேன் மேலே போலீஸில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க சில குற்றச்சாட்டுகளுக்காக. இப்போ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகள்னால ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் என்பது பெருசாக அடி வாங்குறது இல்லை. இடி அல்லது ஐடி ரைடு அல்லது போலீஸ் கோர்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் பெருசாக அடி வாங்குறது இல்லை. அல்லது எக்ஸ்சேஞ்சுகள் சில நேரங்களில் விளக்கம் கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு ஒன்றுதில் அதிகமாக வால்யூம் இருக்குது, ஏன் பெருசாக ஏறிச்சு, ஏன் பெருசாக இறங்குச்சு அப்படின்ற மாதிரி விளக்கம் கேட்கறதுனாலையும் பெருசாக ஒரு ஸ்டாக் முடிஞ்சு போயிடுறது இல்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு அனலிஸ்ட் சொல்கிறாங்க, இது இந்த பங்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அல்லது சில கம்பெனிகள் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கும், இவங்க வாங்கின பாண்டுக்கு உண்டான காசை திருப்பி கொடுப்பாங்களா இல்லையா, பாண்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்டையாவது திருப்பி கொடுப்பாங்களா இல்லையா, பாண்டினுடைய பிரின்சிபலை 10 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ரேட்டிங். ஸோ அப்போ இந்த ஆர்பிஐ கூட சில நேரங்களில் சில என்பிஎஃப்சி சார்ந்தோ அல்லது பேங்க்கில் சார்ந்தோ ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுதோ, அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு கம்பெனியிலிருந்து விலகும் பொழுதோ, அல்லது என்சிஎல்டி இந்த கம்பெனி எடுத்துக்கலாம் வேண்டாம் மெர்ஜர்னு ஏதாவது ஒன்று தகவல் சொல்லும்போது கூட பெருசாக பாதிப்பு என்பது வர்றதில்லை. 2 விஷயம்தான் ஒரு கம்பெனியினுடைய முடிவுரை எழுதக்கூடிய விஷயமா இருக்கு. அது எது அப்படின்னா, இந்த செபியினுடைய கண்காணிப்பில் உழுகும் பொழுதும் ரேட்டிங் ஏஜென்சி இவன் போட்ட பணத்தை திருப்பி தர மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஒரு கம்பெனியினுடைய முடிவுரை அப்படின்றது வருது. ஸோ அப்போ ஒரு நெகட்டிவ் நியூஸ்னு வரும்பொழுதே உடனே பயந்துக்கணுமா அப்படின்னா சிலதனோட இம்பேக்ட் வேற மாதிரி இருக்கும். ஒன்லி இந்த செபியினுடைய இதுவும் அந்த ரேட்டிங் ஏஜென்சியினுடைய இம்பேக்ட்டும் தான் ஒரு கம்பெனி முடிஞ்சு போயிருமா அப்படிங்கிறதா இல்லையா அப்படின்றத மிக முக்கியமாக கண்காணிக்கிறது. ஸோ இனிமேல் எதிர்காலத்தில் எந்த ஒரு தகவல் வந்தாலும் அது எந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்றதா ரொம்ப முக்கியம். பிசிஜின்னு ஒரு கம்பெனி, அது மற்ற இடத்துலலாம் ஒன்றும் ப்ரெஷரை வரல, செபி கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை சொன்னோடனே தான் அந்த பிசிஜி கிட்டத்தட்ட முக்காடு போட்டு பல மாதங்களாக படுத்து கிடக்கு. அதே மாதிரி தான் அந்த ஜென்சால் இன்ஜினியரிங், ஜீல் அப்படின்ற கம்பெனியில் கூட செபி சில தகவல்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் தலைகுப்புற கீழே விழுந்தான்.
நண்பர்களே, பயோகான் அப்படின்ற ஒரு ஃபார்மா கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, அவங்ககிட்ட ஆல்ரெடி 16,771 கோடி கடன் என்பது இருக்குது. சமீபத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒரு 800 கோடி 1000 கோடி அப்படின்ற மாதிரி வருமானம் பண்ண கொண்டக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி 16,771 கோடி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இப்போ ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய போர்டு வந்து ஏப்ரல் 23ஆம் மீட் பண்ணுது ஃபண்ட் ரைசிங் ரிலேட்டடாக அப்படின்ற ஒரு தகவல் வருது. இந்த தகவலுக்கு அப்புறம் இந்த பங்கு இன்னைக்கு 1% பாசிட்டிவாக மேல் நோக்கி தான் இருக்கா. தற்போதைய நிலைமையில் இப்போதைக்கு இந்த ஒரு வருடத்தினுடைய லோ ரேட்டில் இந்த பயோகான் அப்படின்றது இருக்கு. இவனுடைய 5 வருட பாதை, இவன் கடந்து வந்த பாதை எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் 500 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 2023 200 ரூபா வரைக்கும் போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ 400 ரூபா வரைக்கும் வந்துட்டு கடந்த ஒரு வருடமாக எந்த விதமான மூவ்மெண்ட்டும் பெருசாக இல்லாமல் தற்போதைய நிலைமையில் 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இவன் வேற எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அப்படின்ற மாதிரி இந்த கோல்டினுடைய விலை தொடர்ந்து ஏறுமுகமாகவே மேல் நோக்கியே போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இறங்குறான், திடீர்னு பார்த்தா ஏறுறான். ஸோ கோல்டு என்பதே ஒரு நிலையானதா இருக்கணும், ஒரு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோல்டுல வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ கோல்டே வந்து சமீபத்தில் இப்படி இறங்குறதும் ஏறுறதும் ஆடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஏறினாலும் வெறித்தனமா ஏறான்னு ஒரு மாதிரி கோல்டு ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி மாறி ஆடிக்கிட்டு இருக்கான். இனி இவன் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கும்பா பாட்டு வாடி விளையாட போகிறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் ஃபாரின்லேருந்து என்ன தகவல் வருதுன்னா, இந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப்னுடைய காரணங்கள்னால மேபி கோல்டுக்கே ஏதாவது ஆபத்து வந்து அவனே கீழே விழுகுமோ அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆக மொத்தம் சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்தாண்டா அப்படின்ற மாதிரி இந்த கோல்டு என்பது ஒரு நிலையாக ஒரு கிராஜுவலாக ஏறிக்கொண்டு மெதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக இருந்த கோல்டு தற்போது மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இவன்லாம் 2020களில் இருந்து 23 வரைக்கும் ஒரு சுமாராக எந்த விதமான மாற்றம் இல்லாமல் இவருடைய நிலையான ஒரு அசட் கிளாஸாக இருந்தது. கடைசியில் பார்த்தா இப்போ 2023லேருந்து 60,000 இருந்தவன் இப்போ ஆல்மோஸ்ட் 1 லட்சம் வந்துட்டான். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய சம்பவத்தை நடத்தக்கூடிய தகுதியான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனி தான். அவனுடைய வெயிட்டேஜ் என்பது ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ரொம்ப அதிகம். அப்பேற்பட்ட இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 4 முறை கீழிருந்து மேல் நோக்கி ஏற முயற்சி பண்ணால், இவ்வளவு பெரிய ஆள் ஒரு பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம ஒவ்வொரு முறையும் அவன் எவ்வளவு ஏறினானோ அவ்வளவுக்கும் கீழே இறக்கி விட்டுட்டே இருந்திருக்காங்க இந்த மார்க்கெட்டில். இப்போ மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனாலே அது 2 days மூவிங் ஆவரேஜ் என்பதை வந்து தொற்றுருக்கு. இந்த முறையும் இவனும் கீழே விழுந்து மார்க்கெட்டையும் சேர்த்து கீழே இழுத்து விட போகிறானா, அல்லது ஏதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னில் திடீர்னு இது அப்படியே இந்த டெப்த் அப்படியே திருப்பி போட்டு மேல் நோக்கி ஏறுற மாதிரி இது ஏதாவது பண்ண போகிறானுங்களா என்ன அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு மிகப்பெரிய கம்பெனி இப்படி கீழே படுத்து கிடக்கிறது என்பது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் ரிசல்ட் கொடுக்கறதுல வந்து மேபி டிவிடெண்ட் கொடுப்பான் அப்படின்றதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு வேலை. வேற ஏதாவது வித்தியாசமாக பண்ணி வரக்கூடிய ஏப்ரல் 25க்கு அப்புறம் மார்க்கெட்டை ஏதாவது தலை மேலே தூக்கி வச்சு ஆர்டருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு, நீ டிவிடெண்ட் கொடு, எக்ஸ்பேன்ஷன் பற்றி பேசு, அதை பற்றி பேசு, இதை பற்றி பேசு, கடன் வாங்குறத பற்றி பேசு, கடன் கொடுக்கறத பற்றி பேசு, அதை பற்றி யாருமே இங்கே பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. நண்பர்களே, இப்போ திடீர்னு பேங்க்கில் சில பங்குகள்லாம் ஆக்டிவேட் ஆகி ஆடிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய ரிசல்ட்டுகள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு கடந்த காலத்திலிருந்து மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு. 2021லேருந்தே இவனுடைய ஆடிய ஆட்டம் யாருக்காவது போட்டி வச்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், யார் அதிகமான வாலட்டிலிட்டி கொண்ட பங்குனா அதில் முதல் பரிசு இவன் தான் தட்டிக்கிட்டு போவான். ஏன்னா இவன் ஏறி இறங்கி ஆடிய ஆட்டம் அப்படி. இப்போ கூட 2025ல் வெறும் 4 மாதம் தான் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயும் இவனுக்கு அடங்கலை, ஆடிக்கிட்டே இருந்திருக்கான். மிகப்பெரிய ஒரு ஆட்டமாக ஒவ்வொரு முறையும் 10-20% ஆடிக்கிட்டே இருந்த பங்கு இப்போ 2025ல் முதல் முறையாக 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி இருக்கான். இனி இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமான வால்டிலிட்டி உள்ள ஒரு பேங்க் பங்கு அப்படின்றதுல இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு ஒன்று. நண்பர்களே, இந்த கோல் இண்டியானுடைய Q4 ரிசல்ட் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு PSU கம்பெனிகளில் இவனு ஒருத்தன். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, அடி வெளுத்து விட்டுருவான். ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி 40,000 கோடி லாபம் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கானே. இவன் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய ஆள் இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு. இவனுடைய சமீபத்திய ஒரு தகவல் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவன் 52 வீக் லோ அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவனுடைய
ஒரு டன்னுக்கு கோல் பிரைஸ் 10 ரூபா உயர்த்த போகிறோம் அப்படின்னு சமீபத்தில் தகவல் வந்தது. இதனால் இதனுடைய Q4 அப்படின்ற ஒரு ரிசல்ட் மிக முக்கியமான ஃபோக்கஸில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டம்தாங்க நண்பர்களே. யாராவது ஒருத்தர்னாலையாவது இப்படி முடிஞ்சிருக்குமா? நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நாட்டில். இப்படி 52 வீக் லோவில் ஒருத்தர் உள்ளே போய் ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு நான் 52 வீக் ஹை வந்தப்போ நான் வெளியே வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மி. ஒவ்வொரு வருடமும் இப்படி தான் இந்த பங்கு வந்து ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து ஹை போவான், அப்புறம் லோ வர்றான், அப்புறம் மறுபடியும் ஹை போகிறான், அப்புறம் மறுபடியும் லோ வர்றான், மறுபடியும் ஹை போகிறான், மறுபடியும் லோ வர்றான். இப்படி எதிர்காலத்துலேயும் இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது ஒருத்தர்னாலையாவது அப்படி முடியுதா? கரெக்டாக 52 வீக் லோவில் ஒரு ட்ரெண்டிங் கீழே விழுந்தான் தம்பி, அப்புறம் அவனை பிடிச்சி மறுபடியும் 52 வீக் ஹை ஒரு வருஷம் கழிச்சு அவனை பிடிச்சி விற்று விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம இதில் எத்தனை பேர் அப்படின்றது உண்மையிலேயே சந்தேகம்தான். ஹோட்டலுக்கு போனாவே நம்ம இதில் நிறைய பேர் முதல்ல இட்லி சொல்லிவிட்டு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு தோசை சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம. அந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்டினுடைய ஸ்டெபிலிட்டி சுமாராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அதுவும் இல்லாமல் பணத்தை பொறுத்து இருக்கு இல்லையா, ஒரு பொசிஷனுக்குள்ளே போகல திடீர்னு பண தேவையெல்லாம் கூட வந்துடும். அதனால தான் நம்ம இதில் 100க்கு 95 பேர்த்துனால இந்த மாதிரி லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க முடியறதில்ல. நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், டிவிஎஸ் மோட்டரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த அப்பாச்சி லான்ச் பண்ண சமயத்திலிருந்து ரொம்பவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான். இதில் இந்த டிவிஎஸ் கம்பெனியில் ஒரு பெருமை என்ன, அதனுடைய ஷேர் விலையில் என்ன ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கம்பெனிகள் வந்து பெரிய அளவில் 50%, பஜாஜ் ஆட்டோலாம் பார்த்துருக்கீங்களா, அவன்லாம் பெரிய அளவில் கீழே விழுந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் மிகப்பெரிய அளவில் விழுகாமல் அதே சமயம் விழுந்ததையும் திருப்பி பிடிச்ச ஒரு பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ச்சர் மோட்டர் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து இந்த டிவிஎஸ் மோட்டருக்கு இருக்குது. ஸோ டிவிஎஸ் மோட்டர் சமீபத்தில் விழுந்தா மறுபடியும் எந்திரிச்சான், மறுபடியும் விழுந்தா மறுபடியும் எந்திரிச்சான் அப்படின்ட்டு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு வேலையை இந்த டிவிஎஸ் பண்ணியிருக்கான். இந்த சமயத்தில் வந்து இவங்க டிவிஎஸ் அப்பாச்சியை வந்து அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு கும்பா குட்டிகள்லாம் இருக்காங்க. இந்த மேரிக்கோ, ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் போன்ற சில பங்குகள்லாம் 2-3% எல்லாம் இறங்கியிருக்கு. இதில் இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் அழுதாங்கன்னு வச்சுங்களேன், மற்றவங்களாம் மூக்கிலே குத்திடுவாங்க. ஏன்னு கேளுங்க, அவன்லாம் ஒரு வருஷம் ஹையில் இருக்கான். ஒரு வருஷம் ஹையிலிருந்து இம்புட்டுக்காண்டி உனக்கு 2% இறங்கினதுக்கு உனக்கு அழுகாச்சு, அவன் இங்கே லோ ரேட்டில் படுத்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி மற்றவங்கலாம் காண்டாயிடுவாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கு இன்னைக்கு வந்து அதிகமான வால்யூம் அப்படின்றது பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 3% ஏறியிருக்கான். இவன் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 வீக் லோவில் கிட்டத்தட்ட 4-5 மாதமாகவே இவன் வேலை இதுதான். 52 வீக் லோவை பார்த்து எல்லாரும் மனசடைஞ்சு போங்க, சோகமாக உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி 4 மாதமாக கீழே படுத்து கிடக்கிறான். இவன் Q3 ரிசல்ட் என்ன பண்ணியிருந்தான்னாக்கா 184 கோடி. அது வந்து ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பதே இல்லை. ஸோ இவனுடைய Q4 ரிசல்ட் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கொச்சின் ஷிப்யார்டில். இந்த சமயத்தில் இன்னைக்கு வால்யூம் என்பது கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு அந்த கம்பெனியில். அட பாவிங்களா, 52 வீக் லோவில் போய் விழுந்தீங்களே, இப்போ மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, நீங்கள்லாம் மேலே வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தில் 52 வீக் லோவில் போய் விழுந்த பங்கு தான். அவனுடைய ஹையெல்லாம் 720 ரூபா இருக்குது. இவன்லாம் வருவானா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹிந்து சிங்க் அப்படின்ற பங்குமே வேகமாக மேல் நோக்கி ஏறுனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சா. இப்போ இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலமுறை இந்த 2025 பிறந்ததுலேருந்தே பலமுறை அவன் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ஏதாவது சாதிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவன் ஒரு பெரிய மனுஷன்னு பார்க்காம கீழே இறக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த முறை என்ன பண்ண போகிறான்னு தெரியல, மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கான். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.